ஏஐ பற்றி நிறைய அதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா வந்து ப்ராட்பேண்ட் ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனியால தான் அது முடியும். ரிலையன்ஸ் ஜியோ வந்து எல்லாத்தையுமே மாத்துச்சு. இது ரொம்ப முக்கியம். நேஷனல் செக்யூரிட்டின்னு பேசுகிறோம். ஏன் அரசே செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? இந்திய அரசே செய்யக்கூடாதா? இதை இந்திய அரசுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. நேஷனல் செக்யூரிட்டியே அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அப்போ அரசாங்கம் தான் எல்லாத்தையும் பண்ணணும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம 70s 80s காலத்துக்கு போயிடுவோம். அரசாங்கம் வந்து இதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸாக வேணா இருக்கும். Now we are promising AI for every Indian and we are going to deliver it. வணக்கம் ஷான். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எபிசோடு, எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடுன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நம்ம பொதுவாக சேப்பியன் ஜீனோவில் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூகுள் லைவோ பேசுகிறோம். அது செவரல் 1000 வியூஸ் போயிடுச்சு நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில். மைக்ரோசாஃப்டோட பில்டு பேசினோம், ஆந்த்ரோபிக் லேட்டஸ்ட் ரிலீசஸ் பேசணும், ஓப்பன் ஏஐ பற்றி பேசணும். எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ். கொஞ்சம் விட்டால் சைனா கூட பேசுகிறோம். ஆனால் இந்தியா ஏஐ வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறோம். ரொம்ப கம்மியாகவேன்னு சொல்லுவேன். சர்வம் ஏஐ பற்றி பேசினோம். அதோட வேறு எதுவும் நமக்கு இந்தியா ஏஐ பற்றி இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெவலப்மெண்ட். லாஸ்ட் வீக் வந்து ரிலையன்ஸோட ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து அதோட சேர்மன் முகேஷ் அம்பானி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறையா சொல்லியிருக்கார். அதில் ஏஐ பற்றி, ஏஐ டிஜிட்டல் பற்றி அவர் என்ன பேசியிருக்காருங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பாயிண்ட்ஸ் அதில் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஏஜிஎம்ல நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து சக்சஷன் பிளானிங்கை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அவங்களோட பசங்க 3 பேரும் எந்தெந்த டிவிஷன் எடுத்து ரன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவருக்கும் பிரதருக்கும் இருந்த எபிசோட் அவங்க ஃபாதர் போடும்போது நம்ம எல்லாரும் பார்த்தா அதை அவாய்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ஏஐ பற்றி நிறைய அதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காரு, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து கொஞ்சம் ப்ராட்பேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் டு ப்ராட்பேண்ட் அண்ட் மொபைலில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம்ல வந்து ரிலையன்ஸ் ஜியோ வந்து எல்லாத்தையுமே மாத்துச்சு. நாங்கள் வந்து வி ப்ராமிஸ்ட் ப்ராட்பேண்ட் ஃபார் எவ்ரி இந்தியன் அண்ட் வி டெலிவர்ட். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நவ் வி ஆர் ப்ராமிசிங் ஏஐ ஃபார் எவ்ரி இந்தியன் அண்ட் வி ஆர் கோயிங் டு டெலிவர் இட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ். ஏன்னா நம்ம பேசியிருக்கோம் ஏஐ அப்படின்னா அது வந்து வெறும் ChatGPT மட்டும் கிடையாது. அதோட டேட்டா சென்டர், அதுக்கு தேவையான பவர் ரிக்குவயர்மெண்ட், தென் அதுக்கு தேவையான பேண்ட்வித் ரிக்குவயர்மெண்ட்னு ஒரு பெரிய ஒரு டெவலப் பண்றதுக்கே வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னு பேசுறாங்க. மில்லியன்ஸ்லேருந்து பில்லியன்ஸ் போயிடுச்சு. கண்டிப்பா பில்லியன்ஸ்னா நம்ம 10,000 கோடி அப்படின்னு பேசுறோம். இன்னைக்கு ஒரு ஏஐ மாடலில் டெவலப் பண்ணோம், அந்த ரேஞ்சுக்கு காஸ்ட் வந்து போயிடுச்சு. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு ஏஐ கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனியால தான் அது முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து அவங்க பிஸ்னஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி தான் இதை வந்து கொண்டு வர முடியும். ஆமாம், சரி. ஒன்று வந்து இப்போ ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸ் டெலிகாம்னாலும் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஒரு 4-5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வரும். பிளேன்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கழிச்சு தான் ரிட்டர்ன்ஸ் வரும். அதனால தான் ஏர்கிராஃப்ட், ஏர்லைன் எல்லாமே இந்தியாவில் ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வரும், வருமானம் தெரியாது. ரொம்ப ரிஸ்கியான பிஸ்னஸ் இது. ஆமாம், அதனால அவங்க ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாம் நகரில் நாங்கள் ஒரு பெரிய மேசிவ் டேட்டா சென்டர், அவங்க சொல்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன் த வேர்ல்ட். அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த H100 GPUs, it's a different GPUs but that is equivalent to 200,000 H100 GPUs இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டரை நாங்கள் அங்கே பண்ணுவோம். அடுத்ததாக வர கேள்வி வந்து அதுக்கு பவருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரிலையன்ஸோடைய சோலார் ஃபார்ம்ஸ்ல இருந்து நாங்கள் அதுக்கு பவர் எடுத்துக்குவோம். ஸோ அதனால தான் அவங்க ஜாம்நகரில் பண்ணுறாங்க. ஆமாம், உங்களுக்கு சோலார் அதிகமாக அவைலபிளாக இருக்கும்னு. இப்போ அது வந்து அந்த பேக் போனை ஃபர்ஸ்ட் நாங்கள் பில்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட டெக்னாலஜி. அவங்க ஏஐ விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற பெரிய ஏஐ எல்லாமே இங்கிலீஷில் மேஜராக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொடுக்குற ஆன்சரை நம்ம இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து தமிழாவோ இல்லை இந்தியாவோ மாற்றுறோம். நாங்கள் வந்து எங்களுடைய ஏஐ வந்து 22 இந்தியன் லாங்குவேஜ் நேட்டிவாகவே நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்போம். அப்போது அதனுடைய ரெஸ்பான்சஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து அவங்க ChatGPT மாதிரி ஒரு கிளவுட் சர்வீஸாக கொடுப்பாங்களா, ஏபிஐயாக கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை வந்து ஜியோ ஈகோசிஸ்டமோட கொண்டு வராங்க. அதாவது வந்து இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட மை ஜியோ ஆப் இருக்குது, ஜியோவுடைய ஒரு பெரிய ஆப் ஈகோசிஸ்டம் இருக்குது. அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இப்போ அவங்க வந்து இது ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கும். ஓகே,
அது உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறதாகட்டும், கிராசரி ஆர்டர் பண்ணுறதாகட்டும், அதனுடைய ஹோல் டிரான்சாக்ஷன், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஒரு சைடு, பிஸ்னஸ் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணணும்னு எல்லாம் பேசிக்கிறீங்க அப்படின்னா மைஜியோ ஆப்பை கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணணும். இப்போ வந்து அது ChatGPT பண்ணுது அப்படின்னா இவங்க வந்து அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஜியோ வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ் வீட்டில் வச்சிருக்காங்க, பிராட்பேண்டோட ரவுட்டர் வைக்கிறாங்க, மொபைலில் அவங்களோட சர்வீஸ் இருக்கு, டிவியில் ஆண்ட்ராய்ட் டிவியில் அவங்களோட ஆப்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து அது ஐட்டனரி காமிக்கும். அந்த ஐட்டனரி நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா அதுவே புக்கிங் எல்லாமே பண்ணிவிடுவோம். ஓகே, அது வந்து அகெயின் உங்களோட ஃபினான்ஷியல் இது இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஹோல் இதை வந்து எங்களோட ஏஐ வந்து மேனேஜ் பண்ணுவோம். அது இல்லாமல் அவங்க வந்து இப்போ கான்டென்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கு, நடுநடுவில் ஆடு வருது, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. கரெக்டாக. அதுக்கு பதிலாக படத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா படத்தை ஸ்டாப் பண்ணிட்டா அந்த ஃப்ரேமை அது ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு உதாரணத்துக்கு துரந்தர் படம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு மேரேஜ் சீன் வருது, அதை தான் அவர் வீடியோவாகவும் காமிச்சாங்க அந்த மீட்டிங்ல. அதில் இருக்கிற ஷெர்வானி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை போயிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க, அது இம்மீடியட்டா அது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு அதுவும் ஒரு ஜியோ. இன்னைக்கு நான் அமேசான் பிரைம்ல போனா ஒரு ஸ்கிரீன் பண்ணனா வாட்ச் பண்ண போனா இந்த ஸ்கிரீன்ல யார் ஆக்ட் பண்றாங்க, ஆமா, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பட் இப்போ நீங்க சொல்றதை தாண்டி அதுல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு டேபிளோ, ஒரு சேரோ, ஒரு காரோ, எதை வேணா நீங்க வந்து வாங்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு இது அப்படின்னா அந்த டேட்டா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, என்னோட சேர் அங்கே போடுங்க. பெரிய ஹீரோஸ் இப்போ ஒரு அந்த படத்துடைய ரெவென்யூ வந்து வேற வேற வகையில் இப்போ ஆல்ரெடி பண்றாங்கனாலும் இப்போ இது டிஜிட்டலாக வரும்போது. ஆமா, ரஜினி வந்து எந்திரன் படத்தில் அந்த டெலிஃபோன் டைரக்டரியை ஸ்கேன் பண்ணுவார், அதுல டெலிஃபோன் டைரக்டரியே எல்லாரும் எங்கன்னு தேடி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு இது விளையாட்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா அது அந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் ஏஐ எனேபிள்ட். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஏஐயை ப்ராக்டிக்கலா ஒரு நார்மலான பீப்புள் கையில கொண்டு வர்றதுக்கான முயற்சியை அவங்க வந்து. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க சொல்றதுல ஒரு இது நான் என்ன பாக்குறேன்னா, ஜியோ ரிலையன்ஸ் ஓட பெரிய இது வந்து இந்தியாலே ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப வைடனா ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் எடுத்துட்டு போனது அவர் பெரியவர் அம்பானி, திருபாய் அம்பானி. அவர் தான் சாதாரண மக்களும் ஷேர் வாங்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது அவர் தான். அடுத்தது இப்போ இவர் முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜியோ வேர்ல்டுலேயே இன்னைக்கு சீப்பஸ்ட் ப்ராட்பேண்ட் மொபைல் டேட்டா வந்து இந்தியாவில் தான். நீங்கள் ஸ்ரீலங்காவோ மற்ற கம்போடியாவோ சிங்கப்பூரோ போனீங்கன்னா கூட டேட்டா இவ்வளோ ப்ரைஸா, இந்தியாவில் நம்ம இன்னைக்கு டேட்டா யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ரொம்ப ரொம்ப சீப். கால்ஸ் பண்ணுறது, எஸ்எம்எஸ் பண்ணுறது, அது எல்லாருக்குமே கால்ங்கிறத வந்து நம்ம இப்போ யோசிக்கிறதே சாதாரணமாக வீடியோ கால் பண்ணுறோம். முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எங்கள் மாமாலாம் வந்து அனுப்பிச்சு வச்சுருவார், நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு டேட்டா. இப்போ ஜியோ வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி ஏஐல அவர் மாற்றுவார். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ற எல்லாமே ஏஐக்கும் இப்போ பொருந்தும். ஏஐ பயன்படுத்துறது வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மேல் தட்டு கீழ்த்தட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ, அது நிறுவனங்களாகட்டும் இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும், யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்களுக்கு பெட்டர் ஏஐ ஆக்சஸ் இருக்கு. பணம் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்களால வந்து பெட்டர் ஏஐ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸே பண்ண முடியாத சூழலும் இன்னும் கொஞ்சம் நாள்ல வரும். இது வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இந்த இயர் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ChatGPT ஃப்ரீ, ஏர்டெல் பெர்ப்ளெக்சிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, அது எல்லாமே ஜியோவோட ஜெமினி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே தேர் ப்ளீடிங் மணி, அதனால வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு பண்ண முடியும் அப்படின்னா அது ஜியோவால தான் முடியும். ஆமாம், கரெக்டாக நீங்கள் ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா இப்போ ChatGPT அவங்க ஃப்ரீ நிறுத்திட்டாங்கன்னா நான் வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளோ பேரால 2000 ரூபாய் கொடுக்க முடியும்? இன்றைக்கி ChatGPT என் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க, சாதாரணமாக எல்லாருமே அந்த ஃப்ரீயாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு, பசங்க படிக்கிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் யூசேஜ். அவங்கெல்லாம் ஈவன் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 2000 ரூபாய் பர் மந்த் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ அதை சீப்பராக கொண்டு வர வேண்டிய ஒரு நெசசிட்டி நம்ம கண்டிப்பாக இருக்கும்போது ரிலையன்ஸ் வந்ததுன்னா சீப்பர் ஆகிடும். அது ஒரு காம்படிஷனாக மாறும்போது தானாகவே அவங்களும் விலையை குறைக்கிற மாதிரி இருக்கும், இந்தியாவுக்கான ப்ரைசிங் கொண்டு வர மாதிரி இருக்கும். இதை தாண்டி நிறைய டெக்னிக்கலாகவும் அவங்க வந்து அதாவது அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ ரிலையன்ஸ் வந்து ஜியோ வந்து அவங்க தனியாக ஒரு ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம், கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம்லயே நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். அதை மீடியா கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது என்னன்னா, இந்தியாவில் மாடல்ஸை ஹோஸ்ட் பண்றோம். அவங்க ஒன் ஆஃப் த திங்ஸ் அவங்க சொன்னது வந்து, இதை நாங்கள் ஒரு டெக்னாலஜி கம்பெனியா மாத்துறோம். வி ஆர் புட்டிங் டுகெதர் அ டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து வெறும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லை, ப்ராட்பேண்ட் மட்டும் இல்லாம அதுக்கு மேல நிறைய லேயர்ஸ் அவங்க வந்து பிளான், ஒரு வகையில சொல்ல போனா எண்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்கு, ஜியோ என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் எடுக்கிறாங்க. இப்போ தட்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 minutes சீரீஸ் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நல்லா போயிட்டு இருக்குங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஐ ஸ்டுடியோ வந்துடுச்சுன்னா ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டுக்குனே அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இவங்க வந்து 360 டிகிரி எல்லாமே பண்றாங்க. எஜுகேஷன் அதுக்கு கூட வந்து அவங்க ஒரு ஐக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கொண்டு வராங்க. அப்போ தேர் கோயிங் டு கோ ஆல் அவுட். இப்போ இதில் ஷான் நீங்கள் சொன்னதில் இதெல்லாம் அந்த ரீச் வைட் ஆகும், ப்ரைஸ் குறையும், இதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ நம்ம இன்னொன்று லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா கிளாட் ஃபேபிள் ஆந்த்ரோபிக்கோட லேட்டஸ்ட் மாடல் ரிலீஸ் பண்ணாங்க. 2 நாள்ல அதிபர் ட்ரம்ப் வந்து நிறுத்திட்டார் அதை உடனே. ஸோ இப்போ இந்தியாவில் மாதிரி ஒரு கண்ட்ரி நம்ம அமெரிக்கன் மாடல் தான் டிபெண்ட் ஆயிருக்கோம். அந்த மாடல் நமக்கு கிடைக்கல. இது நாளைக்கு ட்ரம்ப் எந்த அமெரிக்கன் மாடலுமே வெளிநாட்டுக்காரர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அப்போ அந்த கேஸ்ல இந்த ரிலையன்ஸோட இது எங்க போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது அதனாலதான் சொல்றேன். அவங்க அந்த பேக் போன்ல இருந்து ஆரம்பிச்சு இதை பண்றதுல இப்போ வந்து ஒரு சர்வம் ஏஐ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன கம்பெனி. இப்பதான் வந்து அவங்க வளர்ந்துட்டு வராங்க. அவங்க வந்து ஒரு ஆந்த்ரோபிக்கோடையோ அவங்களோடய எந்த வகையிலையும் கம்பீட் பண்ண முடியாது. இப்போ ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி ஏஐ அவங்களோட நேட்டிவ் மாடல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு வந்து இது ஒரு வாராக மாறும்போது என்னோட ஏஐ நீ யூஸ் பண்ணக்கூடாது, உன்னோட நான் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை ஏஐ யூஸ் பண்ணுறதே ஒரு நேஷனல் செக்யூரிட்டி. நீங்கள் சைனாவில் நீங்கள் அமெரிக்கன் மாடல் எதுவுமே பயன்படுத்த முடியாது. அவங்களோட குவென் அவங்களோட டீப் சீக் தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஏஐ பயன்படுத்தி இப்போ இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அது ஏஐ இப்போ ஆந்த்ரோபிக்கோ ஏதோ பயன்படுத்தினாங்கன்னா அத்தனை டேட்டாவையும் அங்கே கொடுப்பாங்க. ஆமாம், அதுல இருந்து அது என்ன கத்துக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. கத்துக்குது பிளஸ் நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது திடீர்னு பிளக் பிடிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம அதோட டிபெண்டா இருக்கும்போது ஒரு மிஷன் கிரிட்டிக்கலா நீங்க வந்து ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆந்த்ரோபிக் பிளக்க பிடிங்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஈரான்ல ட்ரம்ப் கோச்சுக்கிட்டான். அது நடந்துச்சு. அப்போ டெஃபினட்டா பெரிய ஒரு ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி இங்க வந்து ஏஐ பில்ட் பண்றதுங்க வந்து நம்ம நேஷனல் செக்யூரிட்டிக்கும் ஒரு ரொம்ப இது புதுசா நம்ம சொல்லலை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரோட நண்பரோட பேசிட்டு இருந்தேன். இது புதுசு இல்லை. நம்ம ஒரு 20-30 வருஷம் முன்னாடி நம்ம கார்கில் வார் போதே ஜிபிஎஸ் நமக்கு வந்து அமெரிக்கா நிறுத்திடுச்சு அப்படின்னு அகைன் அது அஃபிஷியலாக யாருமே 2 சைட்லையுமே சொல்லவே இல்லை. ஒரு ரூமர் தான் நம்ம எடுத்துக்கணும். பட் அந்த ஒரு பயம் இருக்குது. ஜிபிஎஸ் நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தான் இந்தியா வந்து நாவின் நம்மளோட ஓன் சேட்டலைட்ஸ் அமிச்சோம். அதை இன்னும் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம முடிக்க முடியல அந்த கான்ஸ்டலேஷனை நம்மளால. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா பில்ட் பண்ணுற ஏஐங்கிறது வந்து பணக்கார நாடுகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஜியோ ஒரு வகையில் இந்தியாவுக்கான ஏஐ பில்ட் பண்ணிடுச்சுன்னா இட் வில் கோ டவுன் டு ஈவன் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸு இந்த ஏஐ அஃபோர்ட் பண்ண முடியாத பல நாடுகளுக்கு இது வந்து போகும். அது ஏஐ எந்த விதமான ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வருதோ அது எல்லா நாடுகளுக்கும் போகிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். கரெக்ட். இது ஷார் இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் பேசினோம். பட் இன்னொரு இதுவும் இருக்குது. ஜியோ இது வரைக்கும் கடந்த 10 வருஷமா மொபைல் கொடுத்தாங்க. பட் அவங்களோட ஆப்ஸ் எதுவும் பெருசா கிளிக் ஆகல. அவங்களோட வீடியோ காலுக்கு ஜூமுக்கு ஈக்குவலண்டா கொண்டு வந்தாங்க, போட்டோஸ் ஈக்குவலண்டா கொண்டு வந்தாங்க. இதெல்லாமும் முகேஷ் அம்பானி அந்தந்த ஏஜிஎம்ல பேசினாரு. இப்போ அவர் இதை இன்னும் ஐப்பும் பண்ணலாம். ஏன்னா ஜியோ வந்து அவர் லிஸ்ட் பண்ண ஐபிஓ வரப்போறது. ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலையன்ஸ்ல இருந்து பிரிச்சு ஜியோவை தனியா இது பண்ண போறாங்க. ஜியோக்கு ஏற்கனவே ஃபேஸ்புக் கூகுள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க நிறுவனங்களோட பணமும் ஜியோல இருக்கு. அதனால இது முழுக்க இந்திய நிறுவனம்னு நம்மளால இந்திய முதலீடுன்னு சொல்ல முடியாது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? முகேஷ் அம்பானியால பண்ண முடியுமா? எல்லாராலையும் எல்லா நாட்டாலையும் பண்ண முடியல. இல்ல, முதல் வந்து பணம் வேணும், கேபிட்டல். அது வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருக்கு. இன்னொன்னு கவர்மெண்ட் சப்போர்ட். ஐ திங்க் அதுவும் வந்து அம்பானிக்கு வந்து ஃபுல்லா இருக்கு. அது தவிர ஆல்ரெடி ஒரு பேஸ் அவங்க வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற ஆப்ஸ் சிலதெல்லாம் நல்லா இல்லை, போகலை. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு. இன்னைக்கு வேற எந்த கம்பெனிக்கு இல்லாத அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு. கரெக்டான லீடர்ஷிப், கரெக்டான ஒரு டீம் இருந்தா இப்போ அவங்களோட டிஜிட்டல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் தாண்டி ஃபுல் வியூவர்ஷிப். அதே மாதிரி நீங்க ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி,
அதாவது அவங்க டாப் 10 அப்படி ஸ்ட்ரீமிங். இன்னைக்கு ஐபிஎல் ஸ்ட்ரீம் பண்றது கிட்டத்தட்ட 40 கோடி 50 கோடி ஒரு மேட்சை பாக்குறாங்கிறது ஸ்ட்ரீம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். உலகத்துல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபியூ கம்பெனிஸால தான் அது பண்ணவே முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு என்ஜினியரிங் பேக் போனையும் பில்ட் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்றாங்கும் போது தே ஆர் பிரைம்ட் ஃபார் திஸ். இது லாங் டேர்ம்ல பெனிஃபிட்டா இருக்குமா இந்தியாவுக்கு? நம்ம பேசின இதை தாண்டி கண்டிப்பா லாங் டேர்ம்ல பெனிஃபிட்டா இருக்கும். இன்னும் நமக்கு வந்து ஸ்மால் பிசினஸுக்கு ஏஐக்கு ஆக்சஸ் இருக்கும். இன்னும் சின்ன சின்ன கடைகள், ஏன்னா உங்களுக்கு மொபைல்லே வந்துடும். ஓகே, இப்ப ஜியோவோட அவங்க அதை லிங்க் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம எல்லா கடைகள்லயும் நம்ம போயிட்டு. ஆமா, இப்போ கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. ஸ்மால் பிசினஸ் பேசும்போது பேடிஎம் வந்து அந்த பேடிஎம் நம்ம கடையில போய் யூபிஐ பண்ண உடனே அதை அனௌன்ஸ் பண்ணும் 50 ரூபாய் செலுத்தப்பட்டது அப்படின்னு. அது ரொம்ப பெரிய இனோவேஷன். ஃபர்ஸ்ட் இந்தியாவில தான் வந்தது. ரொம்ப சின்ன விஷயம். அந்த ஒரு சின்ன டப்பா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடையில கொடுத்தா அவனுக்கு போன் எடுத்து பார்க்க முடியாது. அவனுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன், கடையில பொருள் திருடு போயிடும், அடுத்ததுக்கு போனோம். இது வந்து வேர்ல்டு வைடா எல்லா இடத்துக்குமே அதுவும் ஒண்ணு இருந்துச்சு. இப்போ அங்க ஒரு பெரிய ஃப்ராட் ஒண்ணு அதுல நடந்துச்சு. அதாவது இப்ப நான் என்னோட கியூஆர் கோட பிரிண்ட் பண்ணிட்டு அந்த கடையில போயிட்டு அது மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துருவேன். இப்ப அவங்க பே பண்றதெல்லாம் எனக்கு வரும். கரெக்ட். அவங்க திரும்ப பாக்குறதுக்குள்ள அது அவங்க அதுக்கு அந்த அனௌன்ஸ் பண்றது ரொம்ப வசதியா வருது. காய்கறி கடையில இருந்து அவனுக்கு உடனே அது சொல்லுது. அவனுக்கு எப்படி பார்க்கணும்னு கூட தெரியாது. அந்த கியூஆர் கோடு அது மேலே ஒரு ஸ்பீக்கர். அது வந்து அது இந்தியாவுக்கான ஒரு அது ஃப்ரீயா கொடுத்தாங்க. அவங்க காய்கறி தள்ளுவண்டி கடைக்கெல்லாம் கொடுத்து, இப்ப தள்ளுவண்டியில யாருக்கிட்டையும் கேஷே கிடையாது. அது மாதிரி இந்தியாவில் ஏஐ பண்ணும்போது நம்ம லீடரா இருப்போமா இல்லையான்னு தெரியாது. எனக்கு ஃப்ரான்டியர் மாடலா வருவோமா, ஆந்த்ரோபிக்கோட கம்பீட் பண்ணுவோமா தெரியாது. தேவையில்லை. இந்தியாவுக்கான இந்த மாதிரி சின்ன இன்னோவேஷன்ஸ் அதை வந்து ஜியோவால பண்ண முடியும் கண்டிப்பா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏஐ வந்து இப்ப தமிழ்ல வந்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன், ஒரு காய்கறிக்காரர் உள்ள ஒரு டிஸ்கஷனை வந்து அதை லிசன் பண்ணி கண்டிப்பா அது தமிழ் பண்றது. இன்னைக்கு ஆந்த்ரோபிக், ஜெமினிலாம் ஓரளவுக்கு தமிழ் பண்ணுது. நான் ஜெமினி யூஸ் பண்றேன். அப்போ கூட ஒரு லோக்கல் டயலெக்ட் நம்ம சொல்லுவோம். வழக்கு மொழிகள் வந்து அமெரிக்கா கம்பெனி கண்டிப்பா தெரியாது. பட் ஜியோக்கு எல்லா இடத்துலயும் தெரியும். ஆமா, அந்த அளவுக்கு யூசர்ஸ் இருக்காங்க. அவ்வளவு டேட்டா அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு மாடலை ட்ரெயின் பண்றதுக்கான டேட்டா அவங்க கிட்ட இருக்கு. இந்தியன் மாடல், பெஸ்ட் மாடல் ட்ரெயின் பண்றதுக்கான அத்தனை டேட்டாவும் ஜியோ கிட்ட இருக்கு. செய்வாங்கன்னு அவங்களுக்கு வாழ்த்து கூறுவோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி ஷாட். இப்போ நீங்க சொன்னதுனால இது ஸ்மால் பிசினஸ், இப்போ ரிலையன்ஸே ஏஐக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறைய ஏஐ ஃபவுண்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். காலேஜ் முடிச்சுட்டு இல்லை ஒரு 5 வருஷம் வேலை பண்ணிட்டு ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுது. தொழில் புத்தொழிலாம். அப்போ ரிலையன்ஸே ஏஐ பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அழிஞ்சு போயிடுவா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஸ்டார்ட் அப்ஸால பண்ண முடியாததான் அவங்க பண்றாங்க. ஓகே, இந்த ஈகோ சிஸ்டம்ஸ் வில் ஹெல்ப் டு பில்ட் thousands ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ நான் ஒரு ஏஐ ஸ்டுடியோ எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு. எனக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் வந்து படம் எடுக்கணும், ஒரு ஸ்மால் சீரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரிலையன்ஸோட பிளாட்ஃபார்ம் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அது நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும். அப்போ இப்போ ஜியோ எப்படி வந்து நிறைய ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்குச்சோ, ஜியோ ஃபோன் அந்த மாதிரி ஜியோ ஏஐ ஆல்சோ வில் கிரியேட். இப்போ ஆந்த்ரோபிக் மாடல் இருக்கிறதுனால தான் சிலிகான் வேலியில நிறைய ஸ்டார்ட் அப் அந்த மாடலை யூஸ் பண்ணி வராங்க. அது மாதிரி இந்தியாலயும் வரலாம் கண்டிப்பா. அதாவது வந்து இப்போ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் எல்லாம் வந்தப்போ காய்கறி காரங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. ஐ மீன் அவங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க. இப்போ ரிலையன்ஸ் ஃபோனை வச்சு அவங்க வேற மாதிரி பிஸ்னஸ் பண்றாங்க. வீட்லயே போய் டெலிவர் பண்றாங்க, ஃப்ரெஷ்ஷா போய் டெலிவர் பண்றாங்க. இந்த மாதிரி புதுசா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இதுல நான் பாக்குறேன். ஆமா, அதே போல வந்து இன்னொரு விஷயமும் இதுல நம்ம பார்க்கணும். ரிலையன்ஸ் இதுல சக்சீட் ஆவாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயில் ஆனா கூட அது நிறைய ஈகோ சிஸ்டம் அங்கிருந்து கத்துக்கிட்டு வெளில வந்தவங்க அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் அப்ங்கிற சர்க்கிள வரும். ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கணும், அது சக்சீட் ஆகும், ஃபெயில் ஆகும். அதுலேருந்து வரவங்க வந்து சின்ன சின்ன தொழில்கள் ஆரம்பிச்சா அது நாளைக்கு பெருசா வரலாம். கண்டிப்பா. ஏன்னா இந்த டேட்டா சென்டர், இந்த பேக் போன் நெட்வொர்க் இதெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸால பண்ண முடியாது. கரெக்ட். அதை யாராவது பண்ணணும். அதை இவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி வர்றவங்க தான் வந்து. ஆமா, இன்னைக்கு 2000 ரூபாய் நான் சொன்ன மாதிரி இப்போ மாடல்லாம் வந்து இன்னும் அதிகமாக ப்ரைஸ் ஏற போகுதுன்னா இந்த இயர் எண்டுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த கேஸில் ஒரு 200 ரூபாய்க்கு எனக்கு ஒரு மாடல் கிடைக்குது. ஃப்ரான்டியர் மாடல் இல்லை, பட் அது முக்கால்வாசி வேலையை பண்ணோம்னா எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள். தமிழில் மட்டும் ஒரு மாடல் கிடைக்குது. அந்த மாடல் வந்து என்னன்னா கடைகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஹேண்டில் பண்ணும். அது போதும் எனக்கு. எனக்கு எதுக்கு ஒரு பெரிய மாடல், அமெரிக்கன் ஹிஸ்டரி எல்லாம் ட்ரெயின் பண்ண மாடல் எனக்கு தேவையில்லை. நிறைய கேள்விகள் வருது இதோட பண்ணுவோம். பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு தான் நானும் கேட்குறேன். இது வந்து பொதுவாக இதை கேட்குறவங்களுக்கு என்ன தோணும், இது ரொம்ப முக்கியம், நேஷனல் செக்யூரிட்டின்னு பேசுகிறோம், ஏன் அரசே செய்யக்கூடாது
அப்படின்னு தோணும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க ஷான்? இது எல்லாரும் இந்திய அரசே செய்யக்கூடாதா இதை? இந்திய அரசுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. நேஷனல் செக்யூரிட்டியே அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஏஐ அப்படிங்கிறது உலகம் முழுக்க வந்து தனியார் நிறுவனங்கள் இல்ல பப்ளிக் லிமிடெட் நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, சைனால கூட சைனா கவர்மெண்ட் டைரக்டா பண்ணல மாடலை. ஹைலி டெக்னிக்கல் ஒண்ணு. ஓகே, அதுக்குள்ள வந்து அரசாங்கம் வரக்கூடாது. அரசாங்கம் மானிட்டர் பண்ணா போதுமானது. அதே மாதிரி ஒரு இந்தியாவில் லிஸ்ட் பண்ண இந்தியாவுடைய ஒரு ஹிஸ்டரியோட டிராவல் பண்ற ஒரு நிறுவனம் இதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு கிரெடிபிலிட்டி. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இஸ்ரோ பண்ணுது, ராக்கெட் விடுது. இஸ்ரோ பண்ணும்போது ஏன் இஸ்ரோ வந்து ஏஐ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது இஸ்ரோ ஆரம்பிச்ச காலம் வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்துடுச்சு. இதுல வந்து ரிலையன்ஸே வந்து இப்போ சேட்டலைட் மூலமா பிராட்பேண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு 1400 லோ ஆர்பிட் சேட்டலைட்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் சேட்டலைட் லான்ச் பண்ணது அப்படின்னு பேசிட்டோம். அப்போ அரசாங்கம் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ காத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம 70s 80s காலத்துக்கு போயிடுவோம். போனுக்காக 6 வருஷம் வெயிட் பண்ணணும், ஸ்கூட்டருக்காக 3 வருஷம். மாடலுக்கு அளவுக்கு இன்னைக்கு ராக்கெட் கூட ஒரு அளவுக்கு ப்ரெடிக்டபிள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தொழில்நுட்பம். ஏஐ வந்து 5 நாள் 5 வாரத்துல மாறுது. இப்போ அரசாங்கத்தால பண்ண முடியாது. அதுக்கான கேபிட்டல் அதிகம், டெக்னாலஜி இது அதிகம், காம்படிஷன் அதிகம். அரசாங்கம் வந்து இதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸா வேணா இருக்கலாம். ஆமா, ஓகே, ரொம்ப நன்றி ஷான். இதுல நாங்க சொல்லும்போது இது அம்பானின்னு நாங்க சொல்றது எல்லாமே நீங்க அதானின்னு கூட பண்ணலாம். அதானியும் இந்த ஃபீல்டுக்குள்ள கண்டிப்பா வரணும். அதானி மட்டும் இல்ல, எல்லா பெரிய நிறுவனங்கள், டாடா வரணும். நான் சொல்றது முக்கியமா ஐடி சர்வீசஸ் நிறுவனங்கள். ஆமா, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இவங்க எல்லாருமே வரணும். இது ஒரு காம்படிஷனா எடுத்துட்டு அப்படிதான் சைனால நடக்குது. எல்லாருமே பண்றாங்க. நீங்க அது எல்லாமே சைனீஸ் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னா கூட அவங்க 4 பேர் கம்பீட் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காலையும் ஆந்த்ரோபிக், ஓப்பன்ஏஐ, ஒரு 3 மாசம் வரைக்கும் ஓப்பன்ஏஐ லீடிங்ல இருந்து எல்லாரும் ஓப்பன்ஏஐ நாங்க, அப்புறம் கூகுள் ஜெமினி நாங்க, இன்னைக்கு எல்லாரும் ஆந்த்ரோபிக்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நம்ம டாடா, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், அம்பானி, அதானி எல்லாரும் இந்த ஃபீல்டுல வரணும். அவங்கவுங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆந்த்ரோபிக்கோட போட்டி போட முடியும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்க கவர் பண்ணாத நிறைய ஸ்மால் ஏரியாஸ் இருக்கும்ல. இப்போ நீங்க ஆந்த்ரோபியோட கம்பீட் பண்ண, நாளைக்கு இன்ஃபோசிஸ் வந்து அம்பானியோட ஜாயின் பண்ணலாம், அதானியோட டாடா ஜாயின் பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ஏஐ டெக்னாலஜியில் சொல்ல வரேன், நமக்கு அந்த ஃபோர்ஸ், அப்போ அந்த இது கிடைக்கும். ரொம்ப இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷான். கூடிய விரைவில் மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒரு சேம்பியன் வீடியோவில் ரிலையன்ஸோட ஜியோ மாடல்ஸை பற்றி கூடிய விரைவில் பேசணும். லேட்டஸ்ட் மாடலை பற்றி பேசுவோம், திட்டுவோம். ஓகே, மிக்க நன்றி.